இப்போ நாம் எக்ஸாம்பிள் 6.11 பார்க்க போகிறோம். 6.11ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta equal to p square minus 1 divided by p square plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வச்சு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் அதை சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, cosecant theta plus cot theta equal to pன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, cos theta equal to p square minus 1 by p square plus 1. இப்போ இந்த p square minus 1 by p square plus 1 மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கிட்டு RHS எடுத்துக்கிட்டு அந்த RHSல பியோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். பி கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல cosecant theta plus cot thetaன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டாக cos theta அப்படின்ற வேல்யூ தான் LHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டினா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க, அதாவது இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்களே, அந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்க வேல்யூவே எடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ணிட்டு போகிறது இன்னொரு மெத்தட். அதாவது டாப் டவுன் அப்ரோச் ஆர் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் டவுன் அப்ரோச். ஏன்னா ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னவோ அங்கே கொண்டு வரோம். அதனால் அது டாப் டவுன் அப்ரோச். அந்த டாப் டவுன்லேயும் போகலாம், இல்லை பாட்டம் அப்லேயும் போகலாம், எது வேணாலும் ஓகே தான். நம்ம புக்கில் டாப் டவுன் கொடுத்துருக்கனால அந்த அப்ரோச் படியே இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன்? இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல் டு p. அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த கொசிக்கனையும் காட்டையும் வச்சு நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், கரெக்டாக? அது என்னது? கரெக்ட், cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியை எழுதுகிறோம். ஏன் அதை எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இது வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோமா? அந்த மாதிரி எழுத போகிறோம். அப்படி எழுதுனா இங்கே என்ன வரும், நான் ஷார்ட் ஃபார்மில் தீட்டா விட்டுட்டு எழுதுகிறேன். cosecant மைனஸ் ப்ளஸ் காட் இன்ட்டு cosecant மைனஸ் காட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இது டேர்ம் 1, இது டேர்ம் 2 ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இதெல்லாம் அழிச்சிட்றேன். இது வந்துட்டு என்னென்ன எழுதுகிறாங்கன்னா, cosecant plus cot into cosecant minus cot equal to 1ன்னு எழுதிட்டாங்க. இது ப்ராக்கெட் எழுதுனதுக்கப்புறம் இந்த cosecant மைனஸ் காட்டை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறாங்க, ரிமைனிங்கை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு கொண்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அது டினாமினேட்டர் டிவிஷனுக்கு போயிடும். அதுதான் இந்த ஸ்டெப். ஓகே, cosecant மைனஸ் காட் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்மை இங்கே கொண்டாந்ததுனால 1 மைனஸ் cosecant தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளோட இஃப் கண்டிஷன். கொஷனில் கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் அதுதான். cosecant தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவோட வேல்யூவை நீங்கள் பீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வேல்யூவை நம்ம பியால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வி கெட் 1 by p. cosecant theta மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 by pன்னு கிடைக்குது. இதை ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சாச்சா? ஆல்ரெடி நமக்கு இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஈக்குவேஷனை ஒரு ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஒன்று பி இன்னொன்று 1 by p, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பி ஒன்று இருக்குது, 1 by p ஒன்று இருக்குது. இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு p ப்ளஸ் 1 by p பண்ண போகிறோம், இன்னொன்று வந்துட்டு p மைனஸ் 1 by p பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு p ப்ளஸ் 1 by p. p ப்ளஸ் 1 by p பண்ணணுன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணணும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறோம். cosecant தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா
இங்கே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் இங்கே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு கிடைக்கும். இல்லை ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ப்ளஸ் காட் மைனஸ் காட் கேன்சல் ஆகி நமக்கு 2 கொசிகன் தீட்டா மாதிரியும் இருக்கும். அதனால தான் இங்கே 2 கொசிகன் தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் என்ன வரும்? p + 1/p கிடச்சிருச்சு. இப்போது இதை ஒன்று ஃப்ராக்ஷனலாக இருக்குது, இன்னொன்று ஹோல் பார்ட்டில் இருக்குது. அதனால் ரெண்டத்தையும் காமனாக பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது p² + 1 / pன்னு கிடைக்குது. இதை தேர்ட் ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஃபார் சம் டைம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது? p - 1/p பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் p + 1/p முடிஞ்சிருச்சு. அடுத்து p - 1/p பண்ணும்போது என்ன ஆகும்? இதே ஈக்குவேஷன் தான், இந்த 2 ஈக்குவேஷன் இதுவும் நம்ம எடுக்க போகிறோம். இதில் நடுவில் மைனஸ் போட போகிறோம். அப்போது என்னாகும்? கொசிகன் தீட்டா மைனஸ் ஆயிரும், காட் தீட்டா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் கொசிகன்ட்டும் மைனஸ் கொசிகன்ட்டும் கேன்சல் ஆயிரும். நம்மக்கிட்ட 2 காட் தீட்டா மட்டும் கிடைக்கும். இங்கே அதுதான் கிடச்சிருக்கு. 2 cot theta is equal to p minus 1/p அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. p minus 1/pயை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? p² - 1 / pன்னு கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்டெப். 2 cot theta is equal to p² - 1/p. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட p + 1/pன்னு ஒன்று கிடச்சிது, இன்னொன்று p - 1/pன்னு ஒன்று கிடச்சிது. அதாவது p² + 1/p, p² - 1/p. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சரில் ப்ரூவ் பண்ண வேண்டிய நியூமரேட்டர் இது, டினாமினேட்டர் இது. p² + 1ன்றது நியூமரேட்டர், p² - 1ன்றது டினாமினேட்டர். கரெக்டா? நம்மக்கிட்ட ஆனால் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? p² - 1 நியூமரேட்டர், p² + 1ன்றது டினாமினேட்டர். நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது? p² + 1/p இருக்குது, p² - 1/p இருக்குது. இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 4 / ஈக்குவேஷன் 3 பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 cot theta / 2 cosecant theta ஈக்குவல் டு p² - 1/p இன்ட்டு p/p² + 1. அதாவது ரெசிப்ரோக்கலாக நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கோம். 2 கேன்சல் ஆயிரும். cot thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? cos / sinன்னு எழுதலாம். அதே மாதிரி கொசிகண்ட் எப்படி எழுதலாம்? 1/sinன்னு எழுதலாம், டிவைடட் பை 1/sin. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? ரெசிப்ரோக்கலாக எழுதுவோமா? cos / sin இன்ட்டு sin / 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ sin கேன்சல் ஆயிரும். cos / 1 is equal to cos. cos ஈக்குவல் டு இங்கே பியும் கேன்சல் ஆகிட்டு p² - 1/p² + 1. ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், அதனால் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் 2 மெத்தட் ஆஃப் சால்விங் இருக்குது. ஒன்று டாப் டவுன் அப்ரோச், இன்னொன்று பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து அதில் கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு என்ன, அதாவது இங்கே p கொடுத்துருக்காங்கன்னா அந்த pக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி போகிறது. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, இஃப் கண்டிஷனில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறது. நம்ம இந்த புக்கில் டாப் டவுன் அப்ரோச் கொடுத்துருக்கனால நம்ம டாப் டவுன் அப்ரோச் பார்க்க போகிறோம். டாப் டவுன் அப்ரோச் படி இஃப் கண்டிஷனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து அதுக்கு சிமிலராக இருக்க ஐடென்டிட்டியை எழுதுகிறோம். அந்த ஐடென்டிட்டியை நம்ம a² - b² ஃபார்மேட்டில் இருக்கனால அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அதை வச்சு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா, அந்த வேல்யூவில் கொஷனில் கொடுத்துருக்க இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1/pன்னு கிடைக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட p இருக்குது, இப்போ 1/p கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு p ஈக்குவேஷன் நம்பர் 1, 1/p ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, டன். இப்போ நமக்கு ஆன்சரில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க? cos theta is equal to p² - 1/p² + 1 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு p² வேணும்னு அர்த்தம்.
பி ஸ்கொயர் நமக்கு வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். p + 1/p அப்படின்றத ஆட் பண்ணுறோம். இன்னொன்று நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, p² - 1ம் தேவை, p² + 1ம் தேவை. ஸோ இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா p² + 1/p தான் கிடைக்குது. p² - 1 கிடைக்கிறதில்ல. அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா p - 1/pன்ற ஸ்டெப்பையும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன், இது வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? p² + 1 ஹோல் டிவைடட் பை p இருக்குது, p² - 1 ஹோல் டிவைடட் பை p இருக்குது. இந்த மாதிரி இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். நமக்கு தேவையான அவுட்புட்டில் என்ன இருக்குது, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணும்போது p² - 1/p² + 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா நமக்கு இந்த p எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த pயை கேன்சல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் p² - 1 நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 4-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக cos θ = p² - 1/p² + 1 அப்படின்ற ரிசல்ட் கிடச்சிருது. தட்ஸ் இட்.